எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சண்டேங்க. மார்னிங்கே வந்துட்டு சிக்கன் சண்டேனாலே மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் என்ன தோணும் அப்படின்னா, நான்வெஜ் ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பார்பிக்யூ சிக்கன் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த பார்பிக்யூ சிக்கனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கலர்ஸில் பண்ணி காட்ட போகிறேங்க. க்ரீன் வந்து ரெட்டில். ரெண்டாவது வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த சிக்கன் 65 வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பார்பிக்யூ வந்துட்டு மெயினாக நான் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு பார்பிக்யூ தான். ஸோ பார்பிக்யூக்கு வந்துட்டு நீங்கள் லைக் அடுப்பு அந்த மாதிரி ஏதாவது தனியாக ஸ்பெஷலாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம கிச்சன்லேயே இருக்க ஸ்டவ்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ அதை வந்து இன்னைக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிச்சனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சிக்கன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய பீஸாஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடையில, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்து நல்லா இறங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி 2 டைப் ஆஃப் சிக்கன் வந்து குக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்பிக்யூ. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் ரெட் கலரில் வரும். ஸோ இதுக்கு வந்து ரெட் கலருக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி ஸோ இந்த சிக்கன் கொஞ்சமாக எடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நான் வந்து ஹோம்மேட் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படி கடையில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட. அடுத்தது வந்து இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் தூளாக இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். நான் ஹோம்மேடுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு என்னோட கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைகளாம் சாப்பிட்றாங்கன்னா ஹோம்மேடாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிங்க. லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் அளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பவுடர் வருது. ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சாட் மசாலா. இதுவும் ஹோம்மேட் தான். சாட் மசாலா இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு லைட்டாக சீரகத்தூள், லைட்டாக வந்துட்டு லெமன் ஜூஸ்ங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் இட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இதில் போட்டிருக்க எல்லா ஸ்பைசஸும் சிக்கனில் வந்துட்டு நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றது தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு நான் நைட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் இதை வந்துட்டு ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடறேன். சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட்டு ஃப்ரைக்கு வந்துட்டு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் பேஸ்ட்டாகவே ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா இது கூடயே நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 or 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா. நீங்கள் சாட் மசாலா வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இதை வந்துட்டு இப்போ இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 hours 3 hours பக்கம் ஊற வச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பேன் வைங்க. அந்த பேனில் வந்துட்டு லிமிட்டாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இதுவே போதும். எண்ணெய் வந்துட்டு நல்லா சுற்றியும் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் வந்து எடுத்து நம்ம இதில் வைக்கணும். கொஞ்சம் அது லைட்டாக ஆயில் ஸ்பைசஸ் வந்துட்டு அதில் ஒரு பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். அதாவது லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு குக் பண்ணுங்க. இன்னொரு 5 minutes கழிச்சு சிக்கன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி திருப்பி போடுங்க. நம்மளோட சிக்கன் கபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.